வணக்கம். என்னுடைய பெயர் வள்ளி. எனக்கு இப்போ 30 வயது ஆகிறது. நான் நாகை மேலைக்கோட்டை வாசல் நடராஜன் பிள்ளை தெருவை சேர்ந்தவள். என் கணவனுடைய பெயர் கார்த்தீசன். அவருக்கு 36 வயது ஆகிறது. என் கணவர் இந்த பகுதியில் பிரபல ரவுடியாக சுற்றி திரிந்து வந்தார். பல்வேறு குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டு வந்தார். அவர் மீது காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. என் கணவர் பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததால் அடிக்கடி சிறைக்கும் செல்வார். சிறையிலிருந்து வெளியே வந்த கணவர் அவர்களின் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, மது அருந்துவது என உல்லாசமாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு பல நண்பர்கள் இருந்த போதிலும் கடந்த சில நாட்களாகவே அவர் அவருடைய நண்பரான காளியப்பனின் வீட்டுக்கு தான் அடிக்கடி சென்று வந்தார். நானும் ஆரம்பத்தில் அவர் மீது எந்தவிதமான சந்தேகமும் கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்லதான் அவருடைய நடவடிக்கையில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. காரணம், என் கணவனுக்கு பல நண்பர்கள் இருந்த போதிலும் எதற்காக காளியப்பனின் வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி செல்கிறார் என எனக்குள் சந்தேகம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவரை நான் ரகசியமாக கண்காணித்து வந்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்தது. அதாவது, என் கணவனான கார்த்தீசன் அவரின் நண்பரான காளியப்பனின் மனைவியான சுகுணாவுடன் திருமணத்தை மீறிய ரகசிய உறவில் இருப்பதை நான் அறிந்தேன். அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். என் கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன், அதுவும் அவரின் நண்பனின் மனைவியுடன் தகாத உறவா என அறிந்து நான் அவர் மீது கடும் கோபத்திலும் இருந்தேன். இதற்காக நான் என் கணவனிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்தேன். ஆனால் அவரோ அப்படியெல்லாம் இல்லை, எனக்கும் அவளுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை, நான் என் நண்பன் என்ற அடிப்படையில் நான் அவருடைய வீட்டுக்கு சென்று வந்தேன் என்று என்னிடம் கூறி சமாளித்தார். ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி இதுதான்: ஏன் உங்களுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருந்த போதிலும் ஏன் நீங்கள் காளியப்பனின் வீட்டுக்கு மட்டும் அடிக்கடி செல்கிறீர்கள்? அப்படி என்றால் அவருடைய மனைவியான சுகன்யாவுக்கும் உங்களுக்கும் உறவு இருக்கிறது. அவளை சந்திப்பதற்காகவும் அவளுடன் தனிமையில் இருப்பதற்காகவும் தானே அவளுடைய வீட்டுக்கு செல்கிறீர்கள். காளியப்பன் வீட்டில் இருக்கும் போது நீங்கள் சென்றால் பரவாயில்லை, காளியப்பன் வீட்டில் இல்லாத போது கூட நீங்கள் செல்கிறீர்களே என எனக்கு தகவல் வருகிறது என நான் என் கணவனிடம் சண்டை போட்டு வந்தேன். ஆனால் அவரோ இல்லை, நான் அவளுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, நண்பனுடைய மனைவி எனக்கு தங்கை போன்றவள் என்றும் சொல்லி வந்தார். ஆனால் அவர் நடிக்கிறார் என்றும் எனக்கு தெரிந்தது. என் கணவன் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு என்னுடைய வீட்டில் இருக்கும் நேரத்தை விட அவருடைய நண்பரான காளியப்பனின் வீட்டில்தான் அதிக நேரம் செலவிட்டார். இது எனக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அந்த அளவுக்கு என் கணவனை சுகன்யா மயக்க வைத்து விட்டாளே, இப்படி புருஷன் இருக்கும் போதே அடுத்தவனுடைய புருஷன் மீது இப்படி ஆசைப்படுகிறாள் என நான் சுகன்யா மீது கடும் கோபத்திலும் இருந்தேன். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற நான் நேராக சுகன்யாவை சந்தித்து அவரை எச்சரிக்கையும் செய்தேன். என் கணவனுடன் இருந்த தகாத உறவை கைவிடுமாறும் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவளோ அப்படியெல்லாம் இல்லை, உன் கணவர் ரொம்ப நல்லவர், அவருக்கும் எனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை, அப்படி இப்படி என்று சொல்லி என் கணவனுக்கு சப்போர்ட்டாகவே பேசினார். நான் என் கணவனை இனி உன்னுடைய வீட்டுக்குள் அனுமதிக்காதே என்று சொல்ல போதிலும் ஆனால் அவள் கேட்க மறுத்துவிட்டார். நான் என்ன சொல்வது? அவருடைய நண்பரின் வீட்டுக்கு வருகிறார், அவரை நண்பரின் பார்க்க வருகிறார், நான் எப்படி அதனை தடுக்க முடியும் என என்னிடமே சொன்னாள். இதனால் எனக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. என் கணவனை இப்படி சுகன்யா அபகரித்து விட்டாளே என அவள் மீது எனக்கு கடும் கோபமும் இருந்தது. என் கணவனிடமும் இதற்காக நான் சண்டையிட்டு வந்தேன். ஆனால் இருவருமே நான் எவ்வளவோ சண்டையிட்டாலும் அவருடைய உறவுகளை தொடர்ந்துதான் வந்தார்கள். இதனால் நான் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று என் கணவனையும் சுகன்யாவும் கண்டிப்பாக பழி வாங்கியே தீர வேண்டும் என நான் ஒரு திட்டம் போட்டேன். என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என நினைத்தேன். அதனால் மதிய நேரத்தில் நான் கோபத்துடனே அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அப்போது மதிய நேரம் என்பதால் சுகன்யா வீட்டில் சமையல் செய்து கொண்டு இருந்தாள். நான் சுகன்யாவிடம் சென்று என் கணவனுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பை விட்டுவிடு எனவும் நான் அவளிடம் வாக்குவாதம் செய்தேன். ஆனால் அவளோ அப்படி எங்களுக்குள் எந்த விதமான தொடர்பும் இல்லை, தேவையில்லாமல் இப்படி சந்தேகப்படாதீர்கள் என என்னிடம் அவளும் வாக்குவாதம் செய்தாள். நானும் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண் தான், தேவையில்லாமல் என் மீது வீண் பழி சுமத்தாதீர்கள், இது என் கணவனுக்கும் அவமானம், அவருடைய மனைவி அவருடைய நண்பனுடைய மனைவியுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் என ஊரார்கள் தப்பா பேசுவார்கள், எதுவும் தெரியாமல் என்னிடம் வந்து நீங்கள் தகராறு செய்தாதீர்கள், எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என பதிலுக்கு சுகன்யாவும் என்னுடன் வாக்குவாதமும் செய்தாள். ஆனால் நானும் கோபத்தின் உச்சிக்கே சென்றேன். அவளை ஏதாவது செய்துவிட வேண்டும் என நினைத்தேன்.
ஒரு கட்டத்தில் எனக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற நான் சமையலறைக்கு சென்று கத்தியை எடுத்து வந்து அவளை குத்தி கொலை செய்ய வேண்டும் என்று நான் சென்றேன். ஆனால் அந்த சமயத்தில் அவள் அப்பளம் பொரிப்பதற்காக அடுப்பில் எண்ணெயை காய்ச்சி கொண்டிருந்தாள். எண்ணெய் சூடாக இருந்தது. அந்த சமயத்தில் நான் அவள் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக அடுப்பில் இருந்த அந்த எண்ணெயை எடுத்து வந்து எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கும் போதே அந்த எண்ணெயை எடுத்து வந்து நான் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த சுகன்யா மீது அதனை நான் ஊற்றினேன். இதனால் அவள் வலியில் துடித்து கதறினாள். அவளுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் வேகமாக ஓடியும் வந்தனர். கொதிக்கும் எண்ணெயை அவள் மீது நான் ஊற்றியதால் அவள் வலியால் துடித்துடித்துக் கொண்டிருந்தார். அக்கம் பக்கத்துள்ளவர்கள் வந்ததுமே நான் அங்கிருந்து நைஸாக எஸ்கேப் ஆகிவிட்டேன். என் கணவனுடன் தொடர்பில் இருந்த சுகன்யாவுக்கு தக்க தண்டனை கொடுத்து விட்டேன் என மகிழ்ச்சியுடன் நான் என் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டேன். அதன் பிறகு படுகாயமடைந்த சுகன்யாவை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தூக்கிச் சென்று நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த தகவலை அறிந்ததுமே சம்பவ இடத்திற்கு உடனடியாக நாகை டவுன் போலீசாரும் வந்து காவல்துறையினர் வந்து சுகன்யாவிடம் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது சுகன்யாவிற்கு காயங்கள் பலமாக இருந்ததால் அவர் பிழைக்கவே வாய்ப்பில்லை. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருந்தார். இதனால் அவர் கொஞ்சம் நேரத்திலேயே இறந்து விடுவார் என மருத்துவர்கள் சொல்ல உடனடியாக காவலர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுகன்யாவிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக உடனடியாக நாகப்பட்டினம் மஜிஸ்ட்ரேட்டிடம் தகவலை தெரிவித்தார்கள். நாகப்பட்டினம் மஜிஸ்ட்ரேட்டும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுகன்யாவிடம் மஜிஸ்ட்ரேட் மரண வாக்குமூலத்தையும் பெற்றார். அதன் பிறகு ஓரிரு நாட்கள் சிகிச்சையில் இருந்த சுகன்யா பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். அப்போது அவர் மேஜிஸ்ட்ரேட்டிடம் நானும் அவரும் அண்ணன் தங்கை போலதான் பழகி வந்தோம். எனக்கும் அவருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை. தேவையில்லாமல் என் கணவனின் நண்பனான கார்த்திசனின் மனைவியான வள்ளி அவருடைய கணவனுக்கும் எனக்கும் தகாத உறவு இருப்பதாக சந்தேகப்பட்டு என்னுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்தார். நானும் எவ்வளவோ சொன்னேன். தேவையில்லாமல் என்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அன்று என்னுடைய வீட்டுக்கு வந்து தகராறிலும் ஈடுபட்டார். அப்போது சமையலறையில் இருந்த எண்ணெயை எடுத்து வந்து கொதிக்கும் எண்ணெயை என் மீது ஊற்றிவிட்டார் என அவர் மரண வாக்குமூலம் கொடுத்து விட்டுதான் இறந்து போனார். இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். இது குறித்து காளியப்பன் அளித்த புகாரின் பேரில் நாகப்பட்டினம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜரும் படுத்தினர். இந்த வழக்கானது நாகப்பட்டினம் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் போக்சோ நீதிமன்ற நீதிபதியான கார்த்திகா நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் நான் குற்றவாளி என அறிவித்து எனக்கு ஆயுள் தண்டனையும் 2,20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதியான கார்த்திகா தீர்ப்பும் அளித்தார். மேலும் இந்த அபராத தொகையை என்னால் கட்ட தவறினால் எனக்கு மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் நீதிபதி பரபரப்பான தீர்ப்பை வழங்கினார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.